கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் அண்ணனு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு பெரிய கிஃப்ட்டு. கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் எடுத்த, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். ஏன்னா அவரை நல்லபடியாக ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். எந்த ஒரு ஒரு வியாதியோ கஷ்டமோ அவருக்கு வராமல் நல்லபடியாக ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆலமரம். எப்படி ஆலமரத்தில் பறவைகள் மனிதர்கள் இளைப்பாறுவார்களோ அதே போல் அண்ணன் வீட்டில் அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, அண்ணனுக்கு நண்பர்கள், நாங்கள் எல்லாருமே இளைப்பாறணும் அவருடைய நிழலில். அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவர் ஒரு நல்ல உழைப்பாளி. 16 வயசுலேயே அண்ணனுக்கு சைக்கிள் கடை அப்பா வச்சு கொடுத்தாரு. 2வது தெரு முனையில் தான் இன்னும் அந்த சைக்கிள் கடை அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு அண்ணன் அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மெஞ்ஞாலத்துக்கு போயிட்டாங்க. தாத்தா தோட்டத்தில் ஒரு 300 தென்னை மரம் நட்டி அங்கே தோட்டத்து வேலையை பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் திருச்சியில் மளிகை கடையில் வேலை செய்தாங்க. அப்புறம் சித்தப்பா கிட்ட மளிகை கடையில் கொஞ்ச நாள் இப்படியாக இருந்து லாஸ்ட்டில் சென்னைக்கு வந்தார். சென்னையில் சுண்ணாம்பு அடிக்கிறது, கூரை போடுறது, அப்போல்லாம் கூரை போடுற வேலை, அதுக்கு பிறகு கிணறு எடுக்கிற வேலை. எப்படி இப்போ எல்லோரும் போர் போட்டுகிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி அப்போ எல்லாருமே கிணறு நோண்ட ஆரம்பித்தாங்க. கிணறு அண்ணன் நோண்டி நல்லா இது பண்ணாங்க. குப்பை அண்ணன்கிட்ட தான் முதல்ல வேலை செய்தார். அதுக்கு பிறகு இவருடைய உழைப்பு பார்த்து சுந்தர அண்ணன் இவரை கூப்பிட்டுட்டு இவர் 10 நாள் வேலையை 7 நாள்லேயே முடித்து கொடுப்பாரு. அவருடைய உழைப்பு பார்த்துட்டு லாபத்துலேயும் சுந்தர அண்ணன் இவங்களுக்கு லாபத்தையும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் நல்ல ஒரு ஓனர் அண்ணனுக்கு கிடைச்சாங்க. 2 பேருமே நல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நல்லா இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப வருஷம் இருந்தாங்க. இப்போது குடோனில் கான்ட்ராக்ட் எடுத்த அண்ணன் சுந்தர அண்ணன் அண்ணனுக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 வருஷம் போச்சு. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தா இந்த வயசுலேயும் அவர் நல்லா உழைச்சிட்டே தான் இருந்தார். சும்மாவாவது அந்த குடோனில் போயிட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வார். அவர் மரண பரியந்தம் அவர் வேலை உழைச்சிட்டு தான் அவர் இறந்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவர் ரொம்ப உழைப்பாளின்றது தெரியுது. அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர் 2வது தெருவில் வீடு கட்டினதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு சிரஞ்சீவி நகரில் வீடு. எப்படி அவருடைய உழைப்புக்கு அங்கே அவர் தன்னுடைய குடும்பத்தை அழகாக நடத்தினார். அவர்கிட்ட ஒரு நேர்மையான ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா ரோட்டில் ஒரு 20 ரூபா கிடைச்சா கூட எடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க போட்டவங்க தொலைச்சவங்க அதை எடுப்பாங்க, அவங்க தேடிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நாம் எடுத்தாலும் மற்றவங்க காசை எடுத்தால் நமக்கு 40 ரூபா செலவாகும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி. காலையில் 2:30க்கு எழும்புவார். அலாரம் வச்சு குளித்து முடிச்சுட்டு 3 மணிக்கு பைபிள் வாசி ஜெபம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு டீ கடைக்கு போவார். டீ கடைக்கு போயிட்டு 5 மணிக்கு கிறிஸ்டின் ஸ்ட்ராங்கு மெசேஜ் எல்லாம் கேட்பார். இப்படி கடவுளுடைய பக்தி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது எப்படி மூத்தவங்களாக இருந்து ஒரு சகோதரர்களை நேசித்து அவங்கள கவனிக்கிறது. இந்த கேரக்டர்லாம் அண்ணன்கிட்ட அது பைபிளில் எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்றது இருக்கோ அதெல்லாம் அவர் கவனித்ததை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு நாள் கேட்டோம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு 2 பேர் உங்ககிட்ட இருக்கமே, இன்னொரு 2 தங்கச்சி, அதாவது எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி, சுகுமாருக்கு பிறகு என் தம்பிக்கு பிறகு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. இந்த 2 பேரும் உயிரோடு இல்லை, அவங்க வயிற்றுலேயே இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படின்னா, இந்த பக்கம் தொடையில் ஒரு தங்கச்சியும், இந்த காலில் ஒரு தொடையில் ஒரு தங்கச்சியும் நான் பார்த்துப்பேன். அதாவது நீ உங்களை வச்சுட்டே கஷ்டப்படுறேன், இதில் இன்னொரு 2 பேரா அப்படின்னு சொல்லாமல் அவங்களையும் நான் கவனிச்சுப்பேன்னு சொன்ன அந்த ஒரு அந்த குணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்களை அவ்வளோ நேசிப்பார். எங்களுக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் இப்போவும் நினச்சா எனக்கு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப அன்பானவர். அது எல்லாருக்குமே தெரியும். எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா அன்பாக பழகுவார். கோயிலுக்கு 8
8:30க்கு சர்ச்சுன்னா 8 மணிக்கே அண்ணன் போயிடுவாங்க. சில நேரத்தில் 7:45க்கு போயிடுவார். அந்த அளவுக்கு டைமிங்கை வந்து முன்னாடி நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம போகணும். கடவுளை காத்து வைக்கக்கூடாது. நேரத்தை நம்ம இப்போ எப்படி ஒரு ட்ரெயினோ ஒரு ஏர்போர்ட் ஏதோ ஒன்று நம்ம வேலைக்குன்னா டைம் போகிறோம் இல்லையா? அப்போது ஆலயத்துக்கும் நம்ம டைமுக்கு போகணும் இல்லையா? கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் அந்த அளவுக்கு கோயிலில் நல்ல ஒரு டைமிங்கு முன்னாடியே போய் ஆண்டவருக்காக முன்னாடி போய் இருப்பார். அந்த அளவுக்கு கடவுள் பக்தி. வேதம் வாசிக்கிறது கூட நல்லா கணீர்னு இருக்கும் அந்த குரல். மத்தேயு, லூக்கா, யோவான்லாம் வாசிக்கும்போது அவ்வளோ வாசிப்பு வந்து எல்லாருக்கும் தெளிவாக அப்படியே அந்த அளவுக்கு கம்பீரமாக அந்த வார்த்தைகள் நாங்கள் அதை கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வாசிப்பார். காணிக்கை கொடுக்கறது, தசம பாகம், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அண்ணன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் அண்ணன் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இப்போ அண்ணனை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு எல்லாரையும் நேசிக்கிறது, எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுறது, இதெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னை வீடே நிறைஞ்சிருக்கும் அவர் வேலை செய்யும்போது. கிணறு கான்ட்ராக்ட்லாம் அந்த அந்த இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வேலை செய்வாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த வீடே நிறைஞ்சிருக்கும். காஃபி கொடுக்கறது, எல்லோரும் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அன்னை வீட்லேயே ஒரு 3 நாய் ஒரு கம்பீரமாக ரஷிஷ நாய் ஏதோ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டை அது அவர் அப்போ தனியாக இருந்துச்சு அந்த வீடு. அப்போது அந்த நாய்களெல்லாம் வளர்த்து அந்த நாயை பராமரிக்கிறது, அதாவது ஒரு வாட்ச்மேனை வச்சா அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்போம். அது அந்த நாய்களுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு மீன் மாத்திரை, அதுக்கு என்ன ஒரு பிஸ்கெட்டோ அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் செய்வார் கடையில் வாங்கி. இப்போ நம்ம ஒரு வாட்ச்மேன் வச்சா நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுப்போமா? அதையே இந்த நாய்க்கு செய்யக்கூடாது. நாய் நன்றி உள்ளது, நாயை நல்லா பாதுகாக்கும். அதே மாதிரி அந்த நாய் வந்து 3 நாயும் அந்த அளவுக்கு வீட்டை நல்லா பாதுகாத்துக்கும். எங்கேயாவது ஒரு மாடு வந்தால் கூட அதை தெளித்திட்டு போகிறது. யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. தனி வீடு தான். அண்ணன் தான் ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி நகரில் இருந்தார். தனி வீடு, யாரையும் உள்ளே விடாது. அந்த அளவுக்கு அந்த 3 நாய்களும் ரொம்ப பாதுகாப்பாக அந்த வீட்டை பாதுகாத்துக்கும். மிருகங்களை நேசிக்கிறது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ணன் வளர்க்காத மிருகமே இல்லை. ஆடு, மாடு, முயல், கின்னிக்கோழி, வாத்து, சாதாரண கோழிகள், கிளி, மைனா, எலி கூட வெள்ளை எலி வளர்க்காததே இல்லை. எல்லா மிருகங்களையும் அண்ணன் வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு மிருகத்துக்கு மேலேயும் ஒரு பாசம். அதுக்கு தேவையான இலைகள், கோஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். கடையில் போய் எல்லாம் கேரட்லாம் வாங்கிட்டு வருவார். இப்படி நாங்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்லணும். ஆண்டவருக்கு பிரியமான மனிதர். உலகத்துலேயும் எல்லாருக்கும் பிரியமாகவே நடந்துக்கிட்டார். கடன் வாங்க மாட்டார். கடன் வாங்காமல் தன்னுடைய உழைப்பிலே குடும்பம் நடத்தினவர். அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் சுந்தர அண்ணன்கிட்ட வேலை செய்யும் போதும் அவருடைய எங்கே வேலை செய்தாலும் அந்த கணக்கில் கரெக்டாக இருப்பார். இப்போ 10 பைசாவுக்கு பொருள் வாங்கினாலும் அது 10 பைசான்னு எழுதுவார். 2 ரூபாய்க்கு இதுனா 2 ரூபாய்க்குன்னு எழுதுவார். சின்ன காசு எழுதாமல் விடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அந்த இதை கூட கரெக்டாக கணக்கில் கரெக்டாக இருப்பார். மற்றவங்க காசை இப்போ வந்து செட்டியார் வீட்டில் அவங்க அந்த கடை காசு வந்து எடுத்துகிட்டு வந்து அண்ணனை தான் எண்ண விடுவாங்க. அதை எண்ணி கரெக்டாக நூல் அந்த லப்பர் பேண்ட் போட்டு அதை கரெக்டாக கணக்கு கொடுப்பாரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் வீட்டில் இருந்தால் நாங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ நினைப்பேன், அண்ணனுடைய நேர்மையை பார்த்து ஒருத்தர் எண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ பேர் நம்ம அண்ணனை புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு அண்ணனை கொடுத்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி. மீண்டும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்
கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்த கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி.